உங்களுக்கு கொடுக்கிற விஷயம் இருக்கும்போது ஜீசஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் நமக்கு பண்றாரு. எந்த ஹார்ட் கல்ச்சர்ல இருந்து கொடுக்கணும்னு சொல்லும்போது, இந்த இடம் கொஞ்சம் பார்த்துடா, இந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் மத்தேயு 6ல 1-4. அது உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சதுதான். ஏன்னா அடிக்கடி பைபிள் வாசிக்கணும்னு முடிவு எடுத்தோன்னே கட்டாயம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் வரைக்கும் போகும். அதுல 6 வாசிச்சிருக்கீங்க. வாசி அந்த வசனம் உங்க சப்கான்சியஸ்ல இருக்கும். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இது எப்படின்னா, இந்த வசனத்துல இருக்குல்ல, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷர் புகழ்படுத்து மாயக்காரர் ஆலயங்களின் வீதிகளில் செய்வது போலனா, ஜீசஸ் சொல்றாரு, டேய் நாடக நடிகர்கள் மாதிரி பண்ணாதீங்கடா. நடிக்கிறீங்கடா நீங்களாம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொடுப்பதுல நடிப்பும் இருக்கான். அந்த பக்கத்தை கொஞ்சம் காட்ட போறேன். அந்த இடத்துல இருந்தீங்கன்னா மடம் திருமங்கள், தேவராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த மாதிரி மனதை நம்ம சரியான இடத்துக்கு கொடுக்கிறதுல இந்த செலிபிரிட்டி கல்ச்சர்னு ஒன்று இருக்கு தெரியுமா? பிரபல்யமானவர்கள் செய்கிற ஒரு விதங்கள் அந்த செலிபிரிட்டி கல்ச்சர்ல கிவிங் பண்ண கூடாது. அப்படி பண்ணும்போது நல்ல நாடக நடிகர்கள் மாதிரி ஊருக்கு நடுவுல ஸ்டேஜ் போட்டு அப்படியே மனதுருக்கம் வர மாதிரி உங்களுக்காக இந்த சில நேரங்கள் அரசியல்கள் வாதிகள்லாம் செய்வாங்கல்ல, அதைத்தான் ஜீசஸ் இங்க பேசுறாரு. Acting compassionate as long as someone is watching, playing to the crowds, கைதட்டல் வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க இருக்குல்ல, உனது வலது கை செய்யறது உன் இடது கைக்கு தெரிய கூடாது அப்படின்னா அதை வேற ஒரு உபதேசமாக்கிட்டு அதை பிடிச்சிட்டு குடுக்கிறதுனா இந்த கைக்கு கூட தெரியாம அந்த நோட்டை அப்படியே கசக்கி அதை எடுத்து என்றதுக்கு படுற பாடு இருக்கே. அதனால நல்லதாச்சு இந்த ஏடிஎம் மிஷின்ல நீங்க ஸ்வெப் பண்ணா நாம எடுத்துக்கொள்ளலாம் என்பது. அது கொஞ்சம் புதுசா தரும். அதை சுருட்டி அதை கசக்கி சில நேரம் 10 ரூபா தான் போடுவோம். அதை 10 மடிப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு உபதேசத்துக்குள்ள அந்த மாதிரி நம்பிக்கைக்குள்ள போயிடாதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தோட அர்த்தம், உங்க வலது கை என்ன செய்கிறது என்பது உங்கள் இடது கைக்கு தெரியப்பட வேண்டாம் சொல்றாருன்னா, பிறர் கண்டு பாராட்டத்தக்கதான ஒரு நோக்குல நீ பண்ணுற உன் நோக்கம் தூய நோக்கமா இருக்கட்டும் என்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அவர் யூஸ் பண்ண உருவக பேச்சு. அது கைய பத்தி சொன்ன விஷயம் அல்ல. நீ பண்றது உன் நோக்கம் சரியா இருக்கட்டும்டா என்பது அழுத்தின வசனத்தை அவங்க மொழியில அது ஒரு உருவக பேச்சா சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, ஊழல்லாம் சுத்திட்டு வந்துட்டான் அப்படின்னா உலகமே போய் வந்துட்டானா உலகமேவா போனா? அதுல ஒரு விஷயம் நீங்க சொல்ல வாரீங்கல்ல, அந்த மாதிரி இந்த கை செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னா உன் நோக்கம் பியூரா இருக்கட்டும். ஓகே, அதுக்கு இப்ப இப்படி ஒண்ணு இருக்குல்ல, நோக்கம் சரி இல்லாம கூட எந்த அளவுக்கு செய்யலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13ல இப்ப நாங்க பார்த்த வசனம் இருக்குதுல, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடுக்குறாங்களாம் ஸ்டேஜ் போட்டு அந்த குடுத்தல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சில இதை சொல்லுதுன்னா வரக்குள்ளேயே
கூட கூடையா வச்சு தூக்கிட்டு வருவாங்களாம் தலையில, மக்களுக்கு செய்ய போறோம்னு சொல்லி. எங்க இந்த ஜீசஸ் சொன்ன 6வது அதிகாரத்துல மத்தேயுல வச்சிட்டு, நாங்களும் கொடுக்கிறோம், நாங்களும் கொடுக்கிறோம். சில இதெல்லாம் வச்சு ஆட்களை அனுப்பிட்டு ஊதி கொண்டே வர மாதிரி. அதாவது உள்ள ஃபுல்லா என்னது, ஒருவித நடிப்பு, நோக்கம் சரியில்லை. இல்லாம எந்த அளவுக்கு செய்யலாம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 13ல 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இப்ப கொடுக்கிறவங்க எல்லாருமே அன்புல இருந்து தான் கொடுக்கிறாங்கன்னு பொருட்படாது. பேருக்கு, புகழுக்கு. இப்பதான் பாத்தீங்களே அங்க நாடக நடிகர்கள் அப்படின்னு சொல்லுது. நாடக நடிகர் நடிக்கிறீங்க, நீங்க நாடக நடிக்கிறீங்கன்னா நீ ரியலா இல்லப்பா, நீ ஸ்கிரீனுக்காக. அதாவது ஒரு இடத்துல இருக்கு, உன் படத்தை நீ ஏன் தியேட்டர்ல ஓட்டாத அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி நீ வந்து திரைக்கு வரணும்னு நினைக்கிற, எங்க வராத, ஊர் பாக்குற மாதிரி பெரிய ஸ்கிரீன் அடிச்சு செய்யாத. இந்த இடத்துல சொல்லுது, உனக்கு உண்டான யாவற்றையும் நீ அன்னதானம் பண்ணினார், உன் சொத்து பத்தெல்லாம் வித்து நீ பண்ணாலும், சுய தியாகம் செய்தாலும், அந்த இடத்துல இருக்கு வந்து நீ ஒரு தியாகியா, உன் உடம்ப சுட்டெரிக்கிறதுக்கு கூட நீ கொடுக்கலாம். சிலவங்க உடம்ப சுட்டெரிக்கிறதுக்கு சில சரித்திரங்கள் எல்லாம் தாங்க மறித்தெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பேருக்காக கூட பண்ணலாம் தெரியுமா? அவங்க மகிமைக்காக, இப்படி ஒருத்தர் இப்படி பண்ணாரு என்பதற்கு. அதனாலதான் இந்த அரசியல்வாதிக்காக தீக்குளிக்கிறது அது இதெல்லாம் வந்து அன்புல மாத்திரம் வாரதில்லை. அப்போ உங்க கிவிங்ல அன்பு இருக்கணும். அன்புனால கொடுப்பதுதான் சரியானது. அன்பு இல்லாம நாம கொடுப்பது, நீ தியாகியே ஆனாலும் அன்புல செல்லுபடியாகாது. உங்களை அறியேன், இல்லையே நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன். உன்னுடைய இருதயம் எந்த இடத்துல இருந்து அது பண்ணிச்சு அப்படின்னு கேட்பாரு. லெவல்ஸ் பார்க்க போறோம். இது வந்து போன முறை ஒரு வரைபடம் பார்த்தோம் தானே, இந்த முறை வந்து நிலைகள் கொடுப்பதுல. இது வந்து என்னுடைய ஒரு வித கணிப்பு. அந்த சார்ட் கூட என்னுடையதுதான், நான் பர்சனலா ஒரு வரைபடமா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல கொடுத்தது. இதுவும் வந்து நான் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் ரெடி பண்ண ஒரு விஷயம். எழுதுறனால எழுதி கொள்ளலாம். ஓகே, கொடுப்பதற்கான மனநிலைகள். முதலாவது, கொடுப்பதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்ற மனநிலை. முதலாவதுன்னு சொல்றதை பார்க்கல, நான் 6வதுன்னு போட்டிருக்கேன். என்னன்னா கீழே இருந்து மேல் நோக்கி வரனால. ஆனா நீங்க அது உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. அவங்க எப்படின்னா கொடுப்பதை பற்றியே கேள்விப்பட்டதில்லை என்ற மனநிலை. அப்படி ஒன்று உண்டா? எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மனநிலையில இருப்பாங்க. கொடுப்பதை பற்றிய ஒரு 6 மனநிலையை நாங்க பார்க்க போறோம். இது 6வது. எழுதிட்டீங்களா? அடுத்தது 5வது நிலை, ஒரு குழம்பின மனநிலை. கொடுப்பதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா ஏன் எதற்கு என்று தெரியாது. கொடுக்கவும் மனசு இல்லைங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? அவங்க கேள்விப்பட்டதே இல்ல, இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனா இது அவங்களுடைய பிராக்டிஸ் ஆனது இல்ல. மத்தது 5வது, உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கும் மனநிலை. யாரு சொல்லி கொடுத்து
அப்பப்ப கொடுப்பாங்க இருந்துட்டு எப்பயாச்சு. யாராச்சும் ஒருத்தவங்க சாட்சி சொல்லிட்டாங்கன்னா கொடுக்கறத பத்தி ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அது இந்த ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ், ப்ராஸ்பரிட்டி மீட்டிங், அந்த மாதிரி இதுகள்ல இது ரொம்ப நடக்கும். ஒருத்தர் வந்து இப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன், அப்படி இப்படி சாட்சி சொல்லிட்டான்னா உடனே உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி கொடுத்துருவாங்க. தொடர்ச்சியாக கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுக்கறது பிரச்சனை இல்லையா? அப்படி கொடுக்கறது ஓகேயா அப்படின்னு கேட்டா, அது எங்க ஓகே இல்லைன்னா, உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்ல. ஆனா அந்த கொடுத்தல்ல ஏதோ ஒரு ஆரோக்கியமற்ற நோக்கம் இருக்கலாம். வெளிச்சம் இல்லாம கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி கொடுக்கிறவங்க மனத்தாங்கள் அடைய, கிடைக்காட்டி மனத்தாங்கள் அடைய நிறைய வாய்ப்பு. அது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வித இவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு வந்துச்சு இப்படி இப்படின்னு சொல்லும் போது நிறைய நேரங்கள்ல இந்த கிறிஸ்தவ சமுதாயம் ப்ராஸ்பரிட்டி மெசேஜ் இந்த மாதிரி கிவிங் பத்தி எல்லாம் கேட்கும் போது தேவ ராஜ்யத்தை எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி, அப்புறம் இந்த கசினோ மாதிரி இவ்வளவு போட்டாரு அவருக்கு இவ்வளவு கிடைச்சிச்சு, அந்த மாதிரி இருந்துடக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கிற எண்ணம். மூன்றாவது துணிந்த மனநிலை. அதுல ஒரு கன்ஃபிடென்ட் இருக்கு. அவங்க சாட்சி கேட்டு கொடுக்கறவங்க மாட்டாங்க, அவங்க வந்து சத்தம் கேட்டு கொடுப்பாங்க. தானாக முன்வந்து கொடுத்தல், தொடர்ச்சியாக கொடுக்கும் மனநிலை. தொடர்ச்சியாக கொடுப்பாங்க, தானா முன்வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இரண்டாவது கனப்படுத்தலின் மனநிலை. கனப்படுத்தலின் நோக்கில் கிருபையில் பங்கெடுக்க இவங்க கொடுக்கிற கனப்படுத்தலின் நோக்கம் கிருபையில் பங்கெடுக்க. உரிமையின் மனநிலை. உரிமை, ஹோன், எனக்கு இவங்க உரிமை இருக்கு, நான் இவங்களை ஹோன் பண்ணியிருக்கேன். குடும்பம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் கொடுப்பது. இந்த உரிமையின் மனநிலையும் கனப்படுத்தலின் மனநிலையும் இந்த கன்ஃபிடென்டா துணிந்த மனநிலையில கொடுக்கறாங்க தெரியுமா? மூன்றாவது இடம் சொன்னேன். அவங்களுக்குள்ள இருந்து இந்த ரெண்டு விதம் அவங்க வேறொரு லெவலா அதை புரிஞ்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. சிலவங்க துணிந்த மனநிலையில தொடர்ந்து கொடுப்பாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். துணிந்த மனநிலையில தொடர்ந்து கொடுப்பாங்க. ஆனா ஓகே, அது இந்த கரண்ட் பில், தண்ணி பில்லு நான் கட்டுறேன் கடமையா போகலாம், இல்லாட்டி வெளிப்பாட்டுல இருந்தும் கொடுப்பாங்க. வெளிப்பாடு இல்லாம ஓகே, ஒவ்வொரு மாசத்துக்கு இவ்வளவு கொடுத்துட்டோம், ஒவ்வொரு வாரத்துக்கும் கொடுத்துட்டேன், அதோட ஓகே. ஆனா அவங்க வந்து இந்த கனப்படுத்தலின் மனநிலைக்கு உரிமையின் மனநிலைக்கு போக வேணும்னா அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு டைமென்ஷனுக்கு ஏறி ஆகணும். அவங்கதான் அந்த துணிந்த மனநிலையில கான்பிடென்ட்டோட இருக்கிறவங்க தான் கனப்படுத்தலின் மனநிலைக்கு உரிமையின் மனநிலைக்கும் வருவாங்க. எழுதுகிட்டீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த விஷயம்? புரிஞ்சா? யாராச்சும் ஒரு ஆளை பேச சொல்லுவோமா? நான் கொஞ்சம் விளக்கப்படுத்துவேன். பட் இந்த மனநிலை புரிந்ததா? இதுல நீங்க எந்த மனநிலையில இருக்கீங்கன்னு கண்டுகொள்ள முடிஞ்சுச்சா? முதலாவது அதுதான் எனக்கு தேவை. அப்புறம் தான் ஆமா ஆமா, இந்த மக்கள், என் சபை, என் குடும்ப மக்கள் எல்லாம் கொடுக்காததுக்கு காரணம் அவன் இதுலதான் இருக்கான், இவன் இதுலதான் இருக்கான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் எதுல இருக்கேன் என்பதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கொடுப்பதை பற்றி கேள்விப்பட்டே இல்லை என்ற மனநிலை. வேதம் இப்படி சொல்லுது நமக்கு, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? போதிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? போதிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நீங்க நம்புறீங்களா? இந்த சமுதாயத்திலையும் சரி, சில நேரங்கள்ல சில கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போறவங்க கூட இருக்கலாம்.
கொடுப்பதை பத்தி கேள்விப்பட்டே இல்லாதவங்க இருக்கவங்க இருக்காங்களா? நீங்க உங்க லைஃப்ல இருந்திருக்கீங்களா அப்படி ஒரு நிலையில? கை தூக்கி காட்டுங்க கொஞ்சம் பாப்பேன் எத்தனை பேர். அப்ப இப்ப எப்படி உங்களுக்கு தெரியுது? ஒருத்தன் பிரசங்கிக்கிறவர்னால, போதிக்கிறனாலதான் உங்களுக்கு தெரியுது. என்னால தெரியுதுன்னா இப்ப நான் பிரசங்கிக்கிறேன், போதிக்கிறேன். கொடுப்பதை பத்தி மக்கள் கேள்விப்படாட்டி, அதுவும் நம்ம கூட இருக்கிறவங்க தெரியாட்டி, அது நம்ம பக்கம் சரி செய்ய வேண்டிய விஷயம். ஓகே. ரெண்டாவது, நான் அந்த சாட்ல சொன்னேன், குழம்பின மனநிலை. இதுக்குள்ள இருக்கீங்களா? கொடுப்பதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எதுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கொடுக்கணும்னு எல்லாம் பெருசா மனசு இல்ல அப்படின்னு இருந்திருப்பீங்க. அந்த குழம்பின மனநிலையில அந்த எது கொடுக்கிறோம், பட் எதுக்கு கொடுக்கிறோம் என்ற அந்த ஒரு கேள்வி இருந்திருக்கும்போது. ஆனா கொடுத்துட்டு இருந்தீங்களா? தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்திருக்கேன். தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தீங்களா? மாதம் மாதம், வாரம் வாரம் அப்படின்னா? இல்ல எப்பயாச்சும்? அப்படியாவது இல்ல தொடர்ந்து கொடுத்துருக்கிறார். ஆனா கொடுக்கணும் என்ற அந்த ஒரு மனநிலை எனக்கு கொடுக்கிறோம் என்ற அந்த ஒரு இது இல்லை, புரிதல் இல்லை. அடுத்தது வந்து உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கும் மனநிலை. இவங்க வந்து கொடுக்கணும்னா யாராச்சும் சொல்லணும். நான் முதல்ல சொன்னேன், அத யாரையா சாட்சி கேட்டோன்னே, சாட்சியில சத்தம் கேட்டு கொடுக்கறதும் இருக்கு. அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு கொடுங்க, நல்லது, அப்போ உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு பிரசங்கத்துல நான் கேட்டேன், என் கூட பயணிக்கிறவங்க எல்லாம் சில நேரங்கள்ல மினிஸ்ட்ரிக்கு இல்ல இந்தியா போன வேற நாடுகள் பிரயாணங்களுக்கு வரும்போது டீமா கூட்டிட்டு போவேன். ஆல்ரெடி ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்போம், இப்படி போறனால எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவோம்னா, இந்த ரூம் தங்குறதா இருக்கட்டும், டீமா போகும்போது இதெல்லாம் பிரிச்சு கொள்வோம் தானே. இந்த டிராவலிங்கு, இந்த இதுக்கு இது கட்டணும், இதுக்கு இவ்வளவு கட்டணும். சரி, அப்போ ஒரு ஆள் இவ்வளவு பண்ணணும். அதை தவிர்த்து ஜெனரஸா நான் பண்றது இருக்கு என் கூட வாரவங்களுக்கு. ஆனா உங்களுக்கு இவ்வளவு ஒரு பங்கை ரெடி பண்ணிக்கோங்க ஒரு இந்த அளவுன்னு சொன்னா, சில நேரங்கள்ல அந்த பேசிட்டு இருக்கிற கருத்தரங்களையோ இதுலயோ என்ன பண்ணிடுவாங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. சத்தம் கேட்டு குடுக்கிறவங்க இருக்காங்க. சிலவங்க ஆல்ரெடி இங்க செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும், வந்த பயணத்துக்கானது. செட்டில் பண்ணாம இந்தா நான் போட போறேன்னு சொல்லிட்டு பர்சன் நில் பண்ணி கொடுன்னு சொன்னா, சத்தம் கேட்டு கொடுத்தா அதுல ஜீவன் இருக்கும். சத்தம் கேட்டு கொடுக்காம உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துருவாங்க. அந்த நபர் அடிக்கடி அவங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க வந்து சில விஷயங்கள் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க வாழ்க்கையில. அப்ப கொடுக்கும் போது உணர்ச்சி வசப்படுறது வாழ்க்கையில உணர்ச்சி வசப்படுறதுன்னு ஒரு வெளிப்பாடு. கொடுக்கிற விஷயத்துல உங்க இருதயம் என்னவா இருக்கும், உங்க வாழ்க்கை அதுவாதான் இருக்கு என்பதுடைய ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், எவாலுவேஷன் பண்ணி பார்க்கலாம். அவங்க எடுக்கிற தீர்மானங்கள், அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கும்? சரியா சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுல ஏற்றம் இறக்கமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சத்தம் கேட்டு கொடுத்து தேவன் அற்புத விதமா நடத்தின நல்ல ஸ்டோரிஸ் இருக்கு என் லைஃப்ல. நானே எனக்கு நடந்தது எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுதா, அதாவது நிறைய கடன் எல்லாம் அடைக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். கடனை அடைச்சிட்டு தான் கொடுக்கணும்னு இல்ல, கொடுக்கிறதால கடன் அடைஞ்ச ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து
ஒரு பொறுப்பற்ற விதத்துல தள்ளி போட்டுட்டு இந்த லாட்ரி கஷினோ மாதிரி சிஸ்டம்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல. புரியுதா நான் சொல்றது? இதுல உங்க ஜனங்களை வந்து நீங்க அவங்க ஹார்ட்ட எங்க இருக்குன்னு பார்க்கணும். துணிந்த மனநிலை. துணிந்த மனநிலைனா என்ன? அவங்க வந்து தானாக முன் வந்து கொடுப்பாங்க. யாரும் அவங்களை என்ன பண்ண தேவையில்ல, கொடுன்னு புஷ் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு கொடுக்கிற மனசு இருக்கும், வெளிப்பாட்டுல இருந்தும் கொடுப்பாங்க. சிலர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது என்னுடைய கடமை, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கும், வந்து கண்டினியூவா பண்ணுவாங்க. இப்படியானவங்களை நீங்க உங்க சபைகள்ல ஊழியங்கள்ல பார்க்கலாம். ஒருவேளை நீங்களும் இருந்திருக்கலாம், இப்ப இருக்கீங்களான்னு தெரியல. இப்ப நான் இந்த டைம் பேசுற டைம்ல இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சார்ட் வந்து லைன் எது வரைக்கும் தான் வரும், அந்த 3வது வரைக்கும் வந்து வந்து இறங்கிட்டே இருக்கும். 3வதுன்னா அந்த கீழே இதுக்கு முன்னாடி சொன்னது. இந்த 2ல இந்த துணிந்த மனநிலையில தான் 2 விதமா நான் பிரிச்சு சொன்னேன். அதுல இருந்து நீங்க அடுத்த கட்டம் போறது, பெரும்பாலானவங்களை நான் யாருன்னு பார்த்திருக்கேன்னா, நான் அத விசுவாசிகள் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு இல்ல, விசுவாசிகளை தாண்டி ஒரு சபையில போய் நான் ஒரு பின்பற்றுபவனா இருக்கேன், ஃபாலோவரா தாண்டி, followers always follows, leaders always leads, பட் பயனியர்ஸா இருப்பாங்க சிலவங்க, முன்னோடிகளா. சிலவங்களோட பேரெல்லாம் நான் சொல்லலாம். அவங்க வந்து தேவ ராஜ்யத்தின் பணியை செய்கிற தேவ மனிதர்களா இருப்பாங்க, மனுஷிகளா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த லெவல்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க கொடுக்கறதுல. எப்படி? கணத்தின் அடிப்படையில கொடுக்கிறது, அதிகாரத்தின் அடிப்படையில கொடுக்கிறது, குடும்பம் என்ற கண்ணோட்டத்துல கொடுக்கிறது. 2 இது காட்டினல கான்பிடண்டா கொடுக்கிற அந்த மனநிலையில 2 பகுதி காட்டினல. ஒண்ணு என்னது? கணத்தின் மனநிலை, இன்னொன்னு உரிமையின் மனநிலை. அது 2ஐயும் நான் கொஞ்சம் பேசுறேன். இந்த கணத்தின் மனநிலையில ஜீசஸ் சொல்றாருல, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41-42க்கு வாங்க. தீர்க்கதரிசி எனும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் எனும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். ஷீஷன் எனும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியர் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். எந்த நாமத்தின் நிமித்தம்னா, நீ எந்த கணத்தை உன் இருதயத்துல இந்த நபரை குறிச்சு என்ன மாதிரி பொசிஷன் பண்ணி ஹானரா அவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யறியோ, அதுல பலன் உனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு வாங்க 1 ராஜாக்கள் 17. தீர்க்கதரிசின நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசிக்கேற்ற ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான் என்பதுக்கு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இத அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்றாரு. இததான் 17:10. இது வந்து எலியாவை பற்றி ஒரு விஷயம். அப்படியே அவன் எலியா எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால், அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால்னு கூட அந்த இடத்துல இருந்துச்சு பாத்தீங்களா? இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கலசம் தண்ணீர் கேட்டோன்னு எந்த நாமத்தின் நிமித்தம் அவ ஏத்துக்கிட்டா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. பஞ்சமே ஆனிச்சு, ஆனா அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவ எந்த நாமத்தின் நிமித்தம் அந்த தீர்க்கதரிசி ஏற்றுக்கிட்டாலும் அவ வாழ்க்கை வெளிச்சமா. எலிசாவை ஏற்றுக்கொண்டது 2 ராஜாக்கள் 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இது உங்களுக்கு தெரியும் தானே? அப்புறம் அவளுக்கு இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி மேல ஒரு வீட்டை ரெடி பண்ணி கொடுத்து, குழந்தை இல்லாத அவளுக்கு குழந்தை கிடைச்சு, குழந்தை அப்புறம் மறிச்சு, குழந்தை உயிரோட எழும்பி கொஞ்ச காலத்துல பஞ்ச காலத்துல அவ வேற ஒரு இடத்துக்கு போயிடுவா. எலிசா சொன்னது நிமித்தம் அவளுக்கான பங்க ராஜா, நான் ராஜாட்ட பேசட்டா யார்கிட்ட பேசணும்னு கேட்க நடக்கிற விஷயம் தெரியும். அப்ப அவ லைஃப்ல அவ்வளவு பிளஸிங்க்கும் காரணம் என்ன? எந்த நாமத்தினால அவரை ஏற்றுக்கொண்ட. இப்ப கொடுக்கும்போது இவரை நான் சகோதரன் என்னும் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்றீங்கன்னா, சகோதரன் என்று உணர்ந்து நீங்க கொடுக்கறனால சகோதரனுக்கு ஏற்ற பலன் உங்க லைஃப்ல வரும். எந்த கணத்தினால கொடுக்குறீங்க? வாத்தியார் என்ற நாமத்தின் நிமித்தம் வாத்தியாரை ஏற்றுக்கொள்கிறவன் வாத்தியாருக்கு ஏற்ற பலனை அடையும். இருதயம் எந்த இடத்துல இருந்து கொடுக்குது? தேவ மனுஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் அது தண்ணியா இருக்கலாம்னு சொல்றாரு. ஒரு கலசம் தண்ணி. அரசியல்வாதி அவர் ஒரு பார்வையில நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த எந்தெந்த பொசிஷன் இருக்கோ, பிசினஸ் மேன், ஒரு பிசினஸ் மேன் என்னும் நாமத்தின் நிமித்தம் பிசினஸ் மேனை ஏற்றுக்கொள்கிறவன் அதுக்கான பலனை அடைவான். அதான் என் கூட இருக்க பசங்க சொல்லுவானே, உங்களை வந்து சகோதரன் நாமத்தின் நிமித்தம் நான் உங்களுக்கு செய்யறேன், நீங்க ஆவிக்குரிய தகப்பன் என்ற விஷயத்தினால செய்யறேன், உங்களை வந்து நீங்க எங்களுக்கு இவ்வளவு பிசினஸ்ல இவ்வளவு எத்திக்ஸ் பிசினஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, நுட்பங்கள் அறிவுகள், அதனால நான் அதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நானும் என் தகப்பன்மாரை பாக்குற விதங்கள் இருக்கு. ஒரு நபரை பார்க்கும்போது எந்த நாமத்துல நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? ஆனா இதுல நீங்க எந்த அளவுக்கு இப்ப நான் சொல்ல போறது புரிஞ்சு கொள்ள முடியும்னு தெரியும். ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒன்றை செய்யும் போது, நான் சொன்னேன்ல, தேவனை ஆராதிப்பது, கொடுக்கும்போது துதிப்பது, தூய்மையான இதயம், சரீரமாகிய சபைக்கு செய்யறது, அந்த வெளிச்சத்துல இருந்து பண்ணணும். இது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியும். பட் ஜஸ்ட் நான் சொல்லி பாக்குறேன். இப்ப எலிசா கிட்ட நாகமான் வாராரு, சொல்லியிருக்கேன்ல சிலருக்கு. அவன் நாகமான் என்ன இருக்கு? குஷ்டரோகம். எலிசா என்ன பண்றாரு? இவனை சுகப்படுத்துறாரு. தண்ணியில போய் இப்படி 7 தரம் பண்ணிட்டு வா அப்படி. அப்ப நாகமான் என்ன பண்றாரு? அவருக்கு சில பரிசுகள் கொடுக்கிறார், சில விஷயங்களை கொடுக்கிறார். அப்ப எலிசா இல்ல இது வேணான்னு ரிஜெக்ட் பண்றாரு. ரிஜெக்ட் பண்ணத அவருடைய ஊழியக்காரன் கேயாசி போயிட்டு ஒரு வித இருதயம் கோணல் மாணலா இருக்கு, இச்சிக்கிறான். அதை இச்சித்து பொய் சொல்லி கொண்டு வரான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? கொண்டு வரும்போது எலிசா கேட்கிறாரு, நீ எங்க போயிட்டு வந்த? இல்ல இந்த முன்னாடிதான் சும்மா தோட்ட வேலை எல்லாம் செஞ்சுட்டு வாசல்ல தான் இருந்து. நீ போகும்பொழுது என் மனம் உன்னோடு வரவில்லையா அப்படின்னு கேட்பாரு. அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீ அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தியா? சரி, அவனுடைய குஷ்டரோகம் இப்போ உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த குஷ்டரோகம் கேயாசிக்கு வந்துடும். எந்த நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டீங்களோ அதற்கான பலன் அடர்ந்தாயிற்று. ஜீசஸ் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர். ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. கம்யூனியன் எடுக்கும் போது ஜீசஸ் சொல்றாரு, நீ கிளம்பலாம். யார செய்யற விஷயத்த செய்யணும்? யூதாஸ். ஏன்னா எலிசா சொன்ன மாதிரியே இவன் போகும்போது அவர் மனம் யூதாஸோட போயிருக்குல்ல.
என் மனம் உன்னோடு வரவில்லையா? அப்ப போயிட்டு வந்திருக்கு, இவன் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இயேசு துணிக்கை எடுத்து கொடுக்குறாரு. இவன் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா பண்ணுப்பா அந்த வேலைய அப்படின்னு பண்ணோன்னு, இப்ப யூதாஸ் கிளம்பி போயிட்டு, இப்ப யூதாஸ் வந்து ஒரு ட்ரேடர் தானே. ட்ரேடர்னா எப்படின்னா, யூதாஸ் காரியோத் என்பது சொல்லுவாங்க. காரியோத் என்பது ஒரு ட்ரேடிங் பிளேஸ், கொடுக்கல் வாங்கல் பண்ற ஒரு இடம். இவன் ஒரு ட்ரேடர், வாங்குறது விற்கிறது எதை பார்த்தாலும் அவன் முன்னாடி என்னதான் தெரியும், இதை எவ்வளவுக்கு பிசினஸ் பண்ணலாம். அப்ப ஜீசஸோட பழகுறான். ஒரு பக்கம் இதையும் அவர் பக்கம் சார்ந்திருந்தாலும், இன்னொரு பக்கம் அவனுடைய ட்ரேடிங் மென்டாலிட்டி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இயேசுவே நல்ல விலைக்கு விற்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப என்ன பண்றான், அவனுக்கு நல்ல ஒரு ஆஃபர் வருது. அந்த ஆஃபர்ல, நீ இவரை இப்படி காட்டி கொடுத்தா உனக்கு இத்தனை வெள்ளி பணம் தருவோம். ஆனா இயேசுக்கு நியமிக்கப்பட்டது மரணம். அவன் இயேசுவை மரணத்தின் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டபடினால் மரணத்துக்கான பலனை என்ன பண்ணான், அடைஞ்சான். அவன் முடிவு என்ன ஆச்சு, மரணம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நிறைய நேரங்கள்ல நாங்க ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, குடுங்கன்னு சொன்னா நம்ம மக்களுக்கு வார கேள்வி என்னன்னா, அவர் நல்லா தானே இருக்காரு அந்த பாஸ்டர், அந்த ஊழியம் நல்லா தானே இருக்கு, அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? கொடுக்கறேன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். அதுல கேட்டா நீங்க ஸ்டோரிஸ் சொல்லுவீங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது பண்ணணும்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், தர்ம சகாயம் என்ன ஏதுன்னு. ஆனா நம்ம ஆட்கள் எப்படின்னா, தரித்திர புத்தியில இருந்து அவங்களுக்கு செய்யறதுக்கு பதிலா இவங்களுக்கு கொடுக்கலாம் தானே அப்படின்னு கொடுக்கறதுனால, எந்த நாமத்தின் நிமித்தம் யாரை புறக்கணித்து எதை ஏத்துக்கொண்டிருக்கோமோ அப்படியே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறதுல பாவம் பரிதாபம் பார்த்து போனா போகட்டும், அவங்களுக்கு கொடுப்போம், வாழ்க்கை போனா போகட்டும் மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னா, அவங்க தானே நல்லா இருக்காங்க, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். ராஜ்யம் கொஞ்சம் வித்தியாசமானதப்பா. பைபிள்ல தாளந்துவ மேல என்ன பண்றாரு, 5, 3, 1ன்னு கொடுக்குறாரு. இதுல நான் அன்னைக்கு நிஷாந்த கேட்டேன், இதுல நீங்க ஏன் நினைக்கிறீங்க ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? அப்ப பொதுவா சிலர் பதில் சொல்ல மாட்டாங்க. நிஷாந்த் சரியா சொன்னாரு. இது எப்படி அவர் வந்து 3, 2 இதுன்னு கொடுத்தாரு, 5, 3, 1ன்னு எல்லாருக்கும் 5, 5, 5ன்னு கொடுத்திருக்கலாமே. அப்ப அந்த வசனம் கீழே இருக்கும், அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்தாரு அப்படி. ஸ்கில்ஸ். அது கடைசியில நிரூபணம் ஆச்சு இல்ல, அவர் பட்சபாதமானவர் அல்ல, அவன் திறமையை காண்பிச்சுட்டான். புரியுதா? அதுல என்ன தெரியுமா விஷயம் நான் சொல்றேன், இந்த உலக முறை இருக்கிறவன் கிட்ட இருந்து எடுத்து யாருக்கு கொடுக்கிறது, இல்லாதவன் கிட்ட கொடுக்கிறது. ஆனா அந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்கும், யாரு தன்னுடைய ஸ்கில்ல வளர்த்து 5, 10 மாத்தினானோ, புதைச்சி வச்சவன் கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவன் கிட்ட இருந்து எடுத்து யாருக்கு கொடுத்துட்டாரு, இருக்கிறவனுக்கு கொடுத்த. ஆனாதான் நம்ம மக்கள் அடிச்சு கொள்றாங்க சமுதாயத்துல, இல்லாதவனாவே போயிருக்கான், இருக்கிறவன் தான் புடுங்கி சாப்பிடுறான், இருக்கிறவன் இருக்கிற மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்காதீங்க. ராஜ்யத்தின் கோட்பாட்டுக்குள்ள வாங்க. ராஜ்யத்தின் கோட்பாடு என்னன்னா, இல்லாதவன் ஆகுறதுக்கு காரணம் அவனுடைய மனது, அவருடைய ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி பாவிக்கணும், அதை எப்படி கையாளணும் என்ற விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் இருக்கு. நிறைய இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு, இப்படியே சொல்லிட்டு போலாம் அப்படின்னு. பட் நீங்க சரியான பொசிஷன்ல ஹார்ட்டை வச்சு கேட்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், போயிட்டு நல்ல நிலத்துல விதைங்க. கொடுக்கிறவங்க இப்ப இயேசு கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, பரிமள தைலத்தை அந்த பொண்ணு உடைக்கிறார், அலபஸ்டர் தன் தலைமயிர்னால துடைக்கிறார். அப்ப ஜீசஸ் சொல்றாரு, அவரை விடு, தொந்தரவு பண்ணாது. அங்க இருக்கவங்க எல்லாம் இது பண்றாங்க. யூதாஸ் எழும்பி டக்குன்னு பாத்தீங்களா, அவனுடைய அந்த மனது, அந்த ட்ரேடர் விற்பனையாளர்னால அது கையில கொண்டு வந்து கணக்குக்கு போயிட்டான். இதை வித்தா இவ்வளவு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்ற அந்த மனசு வெளியில வந்துட்டு. அப்ப அவன் சொல்றது சமுதாயத்துல இருதயம் தெரியாதவங்க கேட்கும் போது இயேசு தப்பானவரா தெரியும், அவன் தான் சரியானவனா தெரியும்.
யார்? யூதாஸ். ஏன்னா அந்த அதுல விலை வந்து கிட்டத்தட்ட சொல்றாங்க நம்ம பணத்துக்கே 25-30 லட்சத்துக்கு மேலயா அந்த அலபஸ்டர். அதுல இருந்த வாசனை திரவியம் அந்த பெண் உடைச்சது 30 லட்சத்தை கொண்டு வந்து உடைச்சி பொருளை ஊத்தும் போது இதை வித்து இந்த நாட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நாம நீதி நேர்மை அப்படின்னு இருப்போம். நீதி நேர்மை அதல்ல. நீதி நேர்மை ஒருவனை தன்னுடைய நிஜமான அடையாளத்துக்கு திருப்புவதுதான் நீதி. அவனுடைய வறுமைக்குள்ள நடத்துவது அல்ல. தேவராஜ்யம் என்பது அன்பு, சமாதானம், அதாவது சந்தோஷம், சமாதானம், ரைச்சஸ்னஸ் தான். ஒருவன் ஒரு இடத்தில் இருக்கிறான்னா அவனுக்கு நிகரான வளர்ச்சியில நிலையிலே நிப்பாட்டுவது, சரிசமமான கணம் தான் வந்து ரைச்சஸ்னஸ். இயேசு தன்னுடைய ஸ்தானத்துக்கு நிகராய் நம்மை கொண்டு வந்தார். நாமும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறனா நம் குமாரர்கள் என்ற அந்த மனநிலைக்கு நிகரான இடத்துக்கு கொண்டு வரணும். ஒரு ராஜா சாப்பிடும் போது அவருடைய டேபிள்ல ஒருத்தனை கொண்டு வந்துட்டானா ராஜரீக மரியாதை, அதுதான் ரைச்சஸ்னஸ். நீங்கள் நீதிமான்கள் அல்ல, நீதி அப்படின்னு. அப்ப யூதாஸ் பேசுறதுதான் நல்லா இருக்குல்ல, நம்ம மக்கள் இங்க பேசுற மாதிரி. அதை வித்து என்ன பண்ணிருக்கலாம், ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம். இவர் இவ்வளவு விலை உயர்ந்த கார்ல போயிட்டு இருக்காரு. ஏன்னா வசனம் கீழே சொல்லுது. என்கிட்ட ஒரு முறை நான் வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு பேச சொன்னாரு, நான் உங்களை எல்லாம் அந்த வெளியெல்லாம் கூட்டிட்டு போவேன் எல்லாம் ஹோட்டல்ஸுக்கெல்லாம், நீங்க எல்லாம் சொல்லுவீங்க உங்களோட பழகிதான் நல்ல காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் இப்படி எல்லாம் பண்ணோம் சாப்பிட்டோம்னு சொல்லுவீங்களே. உங்களுக்கு எல்லாம் நான் கூட்டிட்டு போயிட்டு அவுட்டிங்ஸ் எல்லாம் வைப்பேன்ல, வைக்கும் போது அதுகள் கதவு பரவிக்கிட்டே இருக்கும் கதை. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நான் உங்களை கொண்டு போய் தங்க வைக்கிறதுனா பரவிட்டு அவர் என்கிட்ட கேட்கிறாரு, என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் கேட்டாரு, இவர் என்ன இப்படி காசை வீணாக்குறாரு, வெளிநாட்டுல இருந்து வருதோ இல்ல அவரே சம்பாதிச்சாரு, ஏன் வீணாக்குறாரு, அதை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு எவ்வளவு செய்யலாம் அப்படின்னு. அவங்களுக்கு உண்மைக்குமே தெரியாது நான் சமுதாய பணி எவ்வளவு பண்றேன். பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு கைத்தொழில், சிறிய தொடக்கத்துல சுய தொழிலா செய்யறவங்க மேல வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளவு தெருவுல வியாபாரம் பண்றவங்களுக்கு செய்யறேன். சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் இன்வெஸ்ட் பண்றேன். சிலவங்களுக்கு என்னென்ன பண்றேன் என்பது எதுவுமே தெரியாது. எஜுகேஷன் சம்பந்தமா வீடு விஷயங்களா எதுவுமே தெரியாது. ஆனா நான் இந்த வெளியே போறது, இந்த பசங்க போட்டோ வீடியோஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு, இவர் போய் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு இதை வித்து ஏழைக்கு கொடுக்கலாம் தானே. நான் சிரிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு என் கூட நீங்க பயணிக்கிறனால. இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த வசனம் இப்படி சொல்லுது, யூதாஸ் மிகுந்த அக்கறையோட பேசின மாதிரி இருந்துச்சு, இயேசுதான் தப்பானவர் மாதிரி தெரிஞ்சு. ஆனா அந்த வசனம் அங்க என்ன குறிப்பிட்டு இருக்குன்னா, அவன் திருடன் என்றபடியினால் இப்படி பேசினான் அப்படி. திருட்டு மனநிலை வந்து நம்ம கிட்ட இருந்து போகணும். அது நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கு. ராஜ்யம் அப்படி இல்ல. ராஜ்யம் எப்படி இருக்குன்னா இல்லாதவன்ட்ட இருந்து எடுத்து இருக்கிறவன்ட்ட கொடுக்குதுங்க. இருக்கிறவனா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் அந்த முறை. நீங்க இருக்கிறவங்களா வாழணும்னா இந்த மனநிலையில இருந்து மத்தவங்களை, இவன் அப்படி இருக்கான், ஒருத்தர் நல்லா வந்துட்டானா அவன் வந்து தவறான பிசினஸ் பண்ணிதான் மேல வந்தான், அவன் அது பண்ணிதான் வந்து, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து வெளியே வாங்க. வந்து ராஜ்யம் என்ன போதிக்கிறது, கொடுக்கிறத பத்தி எந்த இடத்துல மனநிலை இருக்கணும், இது என்னது, எந்த நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்றோம். இந்த விஷயம் எனக்கு ஒரு ஆள் சொன்னது, இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கிற பாஸ்டர்களுக்கு ஏன் கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் தானே, கஷ்டப்படுற ஊழியக்காரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு செய்யலாம் தானே என்னக்குள்ள. எனக்கு அதுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு எனக்கும் அதுல ஒரு தெளிவில்லாம இருக்குது. இப்ப நீங்க அதை சொல்லக்குள்ள இந்த கேள்வி எனக்கு முதல் கிளாஸ்லயே இருந்தது. அப்ப நீங்க சொன்ன நீங்க அடுத்தடுத்து உங்களோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் சொல்லி, அப்ப இன்னைக்கு அதுக்கான ஒரு பதில் உங்கள்கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. நம்ம எந்தெந்த நாமத்துல அவங்களே நம்ம இதன்றோமோ அதற்கான பலன் நாங்க பெற்றுக்கொள்வோம். நல்லா இருக்கிறாங்க, அதாவது நல்ல மனநிலை, ஐஸ்வர்யம் என்பது இருதயத்தை நான் சொல்றேன். நல்ல நிலமா இருக்கிற தேவ மனிதர்கள் இல்லாட்டி தேவ பிள்ளைகள் அவங்க ஏழைகளுக்கு கொடுக்காம இல்ல, அவங்க அதையும் செய்யறாங்க இதையும் பண்றாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த கொழும்புல
ஒரு முறை நைட்டு நான் வரக்குள்ள நான் ஜூடு இன்னும் யாரோ தம்பிமாரெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் ரொம்ப கால் அந்த எலும்பெல்லாம் இப்படி வளைஞ்சு ஒரு மாதிரி நடக்க முடியாம ஊனிட்டு போனார். அப்ப அவர் பிச்சை கேட்டாரு. நான் ஜூட்ட பார்த்து சொன்னேன், அவரை போய் சுகப்படுத்த அப்படி. இப்ப ஜூட் இறங்கி போய் அவரை ரோட்ல 11 மணிக்கு இறங்கி காலை வச்சு சுகப்படுத்தினா அவருக்குள்ள சில மாற்றங்கள் ஜூடு வேற யாரோ தம்பி இருந்தாங்க நடந்துச்சு. இன்னும் அவர் சொன்னாரு, நான் இந்த ஸ்டிக்கை வீசிட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இறங்கி போயிட்டு அந்த கால்ல இது கீழே இப்படி வளைஞ்சு இருந்துச்சு, இதெல்லாம் இப்படி அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இனி பிச்சை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நான் பிச்சை எடுக்க மாட்டேன், இப்படி ஒரு ஆக்சிடென்ட் இப்படி என்ன இப்படி பண்ணனால இப்படி ஆயிட்டு சுகமானா நான் வாழுவேன்னு சொன்னனால சரி, அது அவருடைய இதயத்தின் தீர்மானம். நான் சுகப்படுத்துறது என்னுடைய வேலை. கிறிஸ்துவுக்குள்ளான சிந்தையில நான் பண்ணி விட்டு அவர் அதெல்லாம் வீசிட்டு அது வீடியோ எல்லாம் இருக்கும். அவர் அப்புறம் ஓடி போனது அவருக்கு ஃபுல்லி சுகமாயிட்டு கால் அப்படியே வளைஞ்சிருந்த கால் இப்படி நேரானது. அதுக்கு ஜூட் இருக்கான். வேற அந்த டைம் வேற யாரு இருந்தான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்ககிட்ட கேட்கலாம். எங்க அம்மா இருந்தாங்க. சதீஷ் அண்ணன் சிலர் இருந்தாங்க. அது ரோட்ல மிரக்கல்ஸ் நாங்க போய் உணரும் போது போயிட்டு பண்ணி விட்டுட்டு போவோம். இது வந்து எங்கட கல்ச்சர்லயே இருக்கு. எங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ஆளுக்கு இதுவரை நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து மார்க்கெட்டிங் பண்றது இல்ல. இப்ப இதுல பேசும்போதே நான் யோசிக்கிறேன். ஆமா, இது எப்படி வெளியே உங்களுக்கு சொல்றது வேலை, இதை தாண்டி வெளியே போறது. ஏன்னா நம்ம கிறிஸ்டியன் எல்லாமே மார்க்கெட்டிங் ஆயிட்டா. எல்லாமே மார்க்கெட்டிங். ஒரு புள்ள விழுவுறது, வாந்தி எடுக்கிறது, டெலிவரன்ஸ் ஆகுறது, சொந்த மகனா வீடியோ எடுத்து போட மாட்டோம்னா இதெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியம். இலவசமா கொடுங்க, ஆனா வீடியோஸ்ல வந்து சில விஷயங்கள் எது எது போகணும் எது எது நிப்பாட்டணும் என்பது இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், கொஞ்ச நாள் கழிச்சு சில மாதங்களும் வருஷம் கழிச்சு அந்த வழியில போறேன். ஒரு இடத்துல பாக்குறேன் குடும்பம் அந்த ஐயா பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. டைரக்டா என்கிட்ட வந்து பிச்சை கேட்கிறாரு. என்ன ஞாபகம் இல்ல அவருக்கு. எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு, என்னடா இவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, அதுவும் இப்ப நடிக்கிறார் இப்படி. அப்ப நான் பார்த்தேன். பார்த்துட்டு என்ன ஞாபகம் இருக்கா இல்ல, உங்களுக்கு அன்னைக்கு நாங்க சுகமாகி இப்படி பண்ணோம். நடந்துச்சு. என்ன பிச்சை எடுக்கிறீங்க திரும்பவும் கேட்டேன். இல்ல இல்ல, எனக்கு திரும்ப பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னேன். வீடியோவோட வச்சிருந்த மொபைல்ல எப்படி ஓடுனீங்க, பிச்சை எடுக்கணும்னா உண்மைக்குமே அதுதான் எனக்கு விருப்பம்னு சொல்லுங்க. இருந்து பழகிட்டீங்க பல நாளா. ஆனா இப்ப இயேசு சுகமடுத்த எல்லாமே பிச்சை எடுக்காம போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சுகம் அவர் படுத்தலை என்பதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, மறுதளிக்காதீங்க, ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்ப அந்த ஐயாட்ட பாத்தீங்களா, அவருக்கு சரீர சுகத்தையும் கொடுத்தாச்சு. நாங்க பணமே கொடுத்தாலும் பிச்சை எடுக்கிற அந்த மனதை மாத்த முடியலைங்க. இப்ப இவங்களுக்கு நீங்க போயிட்டு என்ன பண்ணாலும் ஏசு அதனாலதான் அந்த இடத்துல சொல்லுவாரு. அது இப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்க ஆரோக்கியமா அதை புரிஞ்சுக்கோங்க. ஏசு சொல்லுவாரு, தரித்திரர்கள் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டுல கூட ஒரு இடத்துல சொல்றாரு, நீ வந்து உன் வீட்டு வாசல் தெரு எங்க பார்த்தாலும் பிச்சைக்காரன் இல்லாம இருக்க மாட்டான்பா. ஆனால நீ இந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக இந்த விஷயம் செய்யணும் ஒரு சில விஷயங்கள் ஆலோசனையா சொல்லுவாரு. அப்ப இயேசு புதிய ஏற்பாட்டுல வந்தே சொல்றாரு, தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் நான் இருப்பதில்லைன்னு சொல்லும் போது அது இப்படியும் எடுக்கலாம். தரித்திரன் எப்பொழுதுமே உங்க கூட இருக்கான் அப்படின்னா, வானா போ, நெருப்புனா தண்ணி. அப்ப தரித்திரன்னா அதுக்கு என்னது, ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவானாகிய நான் எப்பொழுதுமே உங்ககிட்ட. ஆனாதான் ஐஸ்வர்யவான்களை பாக்குறது ரொம்ப அரிது. அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இது வேற பக்கம் டைவர்ட் ஆகக்கூடாது. நான் திரும்பி உள்ள கொண்டு வரேன். ஃபாதர் ஷாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா, தகப்பன் ஆகிய நம்முடைய பிதா வந்து நமக்கு நன்மை செய்ய சொல்லியிருக்காரு எல்லாருக்கும். ஆனா நம்முடைய மென்டாலிட்டி தரித்திர புத்தியில இருந்து நன்மை செய்ய பழகுனா அதுவும் ஒரு விதமான என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாடக நடிகர்கள். ஆமா,
அந்த கனப்படுத்தலின் கலாச்சாரத்துல கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் நான் விளக்குறேன். முடிஞ்சா இப்ப நான் சொல்ற விஷயத்த இன்னொரு இப்ப நான் அடுத்த கிளாஸ்ல அதுக்கு அடுத்த இதுல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்ல பாக்குறேன். ஆனா அதை வந்து சுருக்கமா சொல்றேன். ஷீபா எத்தியோப்பியால இருந்து வரல, ஷீபா இளவரசி வந்து சோலமோனை பார்க்கும்போது, சோலமோனுக்கு கொடுக்கும்போது அவன் நல்லா தானே இருக்கான் ராஜா. அப்ப இருந்த ராஜாலே அவர் தான் ஹையஸ்ட் வெல்த் உள்ளவரு. இப்ப அவன் இல்ல இல்லாம இருக்காரு, போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? இல்லதான் மெல்கி செதேக்க பார்க்கும்போது, மெல்கி செதேக்கு தனி சப்ஜெக்ட் எடுக்கணும் இந்த கிவிங்ல. வா அதான் அப்பம் ரசம் கொடுக்கிறது. அவர் வந்து முன்னாடி வந்து அவன் முன்னாடி 2 ராஜாவும் இருக்காங்க. மெல்கி செதேக்கும் இருக்காரு, சோதோம் குமாரின் ராஜாவும் இருக்காரு. அவர் ஏன் சோதோம் குமார் ராஜாவுக்கு கொடுக்காம மெல்கி செதேக்கு தசம பாகம் கொடுக்கிறாரு? அடுத்த தசம பாகம் கொடுக்கணுமான்னு வரும். அதை பத்தி இன்னைக்கு நான் பேசல. தசம பாகம் வந்து அவருக்கு ஏன் கொடுக்கிறாரு? தான் கொண்டு வந்து எல்லாத்துலயுமே கொடுக்கிறாரு. ஏன் பக்கத்துல இருந்தவருக்கும் கொஞ்சம் தசம பாகம் கொடுக்க வேண்டியது தானே? ஏன்னா மெல்கி செதேக்க பத்தி போட்டிருக்கு, சாலேமின் ராஜா, எபிரேல தான் வம்சம் அறியாதவன், தேவகுமாரன் ஒப்பானவன், இப்படி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கு, ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கு. சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி எபிரேல சொல்லியிருக்கு. அப்ப மெல்கி செதேக்கு அவர் அப்பமும் ரசமும் கொடுத்தோம், மெல்கி செதேக்கு அவர் கொடுக்கிறார். அப்ப இவர் ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ராஜரீகம் உள்ளவரா இருக்காரு. எல்லாருமே இப்ப நம்ம ஆபிரகாம பிரபுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, மைட்டி பிரின்ஸ்னு சொல்லி சொல்றாங்க, பிரபுவேன்னு கூப்பிடுறாங்க. இந்த பிரபு அந்த பிரபுவை பார்க்கும்போது கொடுக்கிறது. அதுக்கு வந்து நீங்க சரியா ராயல் ஃபேமிலியா இருந்தா உங்களுக்கு அது புரியும். எந்த ஃபேமிலி? நீங்க யாராச்சும் நான் வந்து ராஜரீக குடும்பத்துல, கிறிஸ்துவுக்குள்ள ராஜரீக ஆசாரியத்துவத்துல நீங்க இருக்கீங்கல்ல, நான் சொல்றேன் உங்க வம்சமே வந்து நான் வந்து ராஜ பரம்பரை, நான் வந்து அதுல இருக்கேன்னா உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள் தெரியும். அவங்களுடைய புரோட்டோகால்னு சொல்லுவோம், திரும்ப இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப அரசியல்வாதிகளோ இல்ல டிப்ளோமா இதுல இருந்து வாரவங்க எல்லாம் வந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? புரோட்டோகால். அதுக்கு இந்த வேர்ட் கேள்விப்பட்டீங்க, புரோட்டோகால் அப்படின்னு? யாருக்கு தெரியும்? ஒரு லைன் ஆஃப் அத்தாரிட்டிக்கால வர ஒரு சேனல் அதிகாரத்துக்கு இருக்கிற ஒரு அதிகாரம் ஒன்றுக்களால இருக்கிற ஒரு லைன். அப்போ ஒரு ராஜாவை சந்திக்கிறதுக்குன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. அததான் அவங்க சொல்லுவாங்க கிங்ஸுடைய. இவர் தமிழ்ல கேதிஸ் பிரதர் சொன்னதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ராஜாவை பார்க்க போகும்போது, ஒரு ராஜா நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாலோ, இப்ப வந்து நாங்க இப்படி சொல்ல மாட்டோமே, பிரசிடென்ட்ஸ் க்ளோரி, பிரைம் மினிஸ்டர்ஸ் க்ளோரின்னு சொல்ல மாட்டோம், கிங்ஸ் க்ளோரின்னு தான் சொல்லுவோம். ராஜரீகத்துலதான் மகிமை இருக்கு, கிங்டம்ல. பிரசிடென்ட்ஸ் க்ளோரி, பிரைம் மினிஸ்டர் க்ளோரி, பொலிட்டிக்கல்ஸுக்கு க்ளோரி சொல்ல மாட்டோம். ஏன்னா க்ளோரினா என்ன, வெல்த்னா என்ன, அது அப்புறம் தேவைப்பட்ட உங்களுக்கு 4வது நான் சொல்றேன். அப்போ ராஜாவை பார்க்க போக்குள்ள அந்த ராஜாக்கு நாங்க ஒரு பரிசு கொண்டு போவோம். அந்த பரிசு ரொம்பவே தாட்ஃபுல்லானதா இருக்கணும். அது அந்த பரிசு எதை விளக்கப்படுத்துனா, அந்த ராஜாவை யாரா என் மனசுல நான் அறிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கேன் என்பதை அந்த பரிசு ஒரு கோணத்துல வெளிப்படுத்தும். இன்னொரு கோணத்துல என்னுடைய ஆட்டிடியூட் வந்து அந்த கிஃப்ட்ல ரிவீல் ஆகும். ரெண்டும் புரியுதா? ஒருவருக்கு பரிசு கொடுக்கும் போது, ராஜரீக முறையில சிவா கொடுக்கும் போதோ நம்ம ஆபிரகாம் கொடுக்கும் போதோ ஒரு விஷயம் அங்க இருக்கு வந்து, அவரை குறித்து என்ன மனநிலை உடையவராய் இருக்கிறார் என்பது அந்த கொடுப்பது வெளிப்படுத்தும். 2வது நான் யார் என்பது அந்த ஆட்டிடியூட அந்த கிவிங் வெளிப்படுத்தும். அது வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது. அதுக்கு நான் இன்னொரு இடத்துக்கு வரேன். இப்ப ஜீசஸ் பிறக்கிறாரு,
அவர் ராஜா. ஆனா 3 ஞானிகள் வந்தாங்கன்னு இருக்கு. அது 3னே இல்ல. ஓகே, அது நாம வச்ச பரிசுகளை வச்சு 3ன்னு சொல்றோம். 3ஏ கிடையாது. அடுத்தது இவங்க ஞானிகள்னு சொன்னாலும் அந்த காலத்தில் ஒவ்வொரு பிரதேசங்கள் பட்டணங்களோ அதுக்கு ராஜாவா இருந்தவர்கள். அப்ப அவங்க அந்த காலத்துல இந்த நட்சத்திரங்களை வைத்து காலங்களை கணிப்பிடுகிறவங்களா இருக்கிறனால, விஷயங்களை கணிப்பிடுறவங்களா இருக்கிறனால, இந்த நட்சத்திரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ராஜா இருக்காரு, பிறந்திருக்காரு என்பது அடையாளம். அவங்க அந்த ராஜா இயேசு யாருன்னே தெரியாது. ஆனா அந்த அடையாளம் ஒரு செய்தியை சொல்லுது. என்னன்னா, ராஜா பிறந்திருக்கான்னு சொன்னோன்னே ராஜாக்கள் ராஜாக்களை பார்க்க போகிற ஒரு உறவு முறை இருக்கு. அந்த புரோட்டோகால் நான் சொன்னேன். அந்த முறைமையின்படி இவங்க போற வழியில இங்கத்தான் ராஜாவா இருக்காருன்னு சொல்லி ஏரோது பக்கம் போவாங்க. ஆனா ராஜா எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க நினைப்பீங்க இயேசு அவங்க ராஜாவா பார்க்க போக்குள்ள இந்த சின்ன காலத்துல இருந்து பெத்லகேம் அந்த சுரூபங்கள் எல்லாம் ஸ்டாச்சூஸ் எல்லாம் பாலங்குடியில எல்லாம் வச்சனால நேரா அவங்க போயிட்டு எங்க வச்சாங்க? மாட்டு தொழுவத்துக்கு போய் பார்த்தோம். மாட்டு தொழுவத்துல இல்ல. பைபிள் நீங்க சரியா வாசி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அவங்க அங்க இருந்து எங்க போயிருவாங்க? ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. அது அவங்க ஒரு வீடு மாதிரி இடத்துக்கு போனா அவங்க இருக்கிற இடத்துலதான் பாத்துட்டு போவாங்க. நிறைய இந்த பழைய சின்ன காலத்து பார்த்த விஷயம் கதைகள் எல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் தூக்குவோம். நீங்க பைபிள் அதை வாசிச்சு பாருங்க. அவங்க அங்க அவர் இருக்கிற இடத்துல போய் பார்த்து என்னெல்லாம் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு ராஜா ஆனர் பண்ணிட்டு போனாரு. எந்த நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டாரு? பெத்லகேம்ல மாட்டு தொழுவத்துல பிறந்துட்டாரு. இயேசுக்கு இருக்க வழி இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல எகிப்துக்கு கூட்டிட்டு போ தேவதூதன் சொல்லுவாங்க. ஆனா ராஜாட்ட போய் தெரியாம இவங்களை இவரை பெற்று அனுப்பிட்டேன். ஆனா இவர் ஒரு ராஜா மாதிரிதான், போயிட்டு அவருக்கு கொடுத்துட்டு வா. போனா போயிட்டு கொண்டு பிதா ஏஞ்சல் அனுப்பி பேசி இயேசுக்கு கொடுக்கலைங்க. அது அவங்களுடைய ஒரு கலாச்சாரம். அதுக்கு சரியா சொல்லணும்னா கிங்டம் கல்ச்சர், ராஜரக கலாச்சாரம் அப்படி செய்வது. கொடுப்பது என்பது ராஜரீக கலாச்சாரம் என்பதை முடிஞ்சா அது அடுத்த கிளாஸ்ல அடுத்த கிளாஸ் நான் சொல்ல கொடுக்க பாக்குறேன். இப்ப தெரியுதா ஏன் ராஜ்யம் ஏன் இப்படி ஆப்ரேட் பண்ணுன்னா, ராஜ்யத்தின் முறை அது இல்லாதவன் கிட்ட இருக்கிறவனுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு காரணம் பச்சைபாதமோ சுயநலமோ அல்ல. அவன் கிங்டம் மென்டாலிட்டில இல்ல. அந்த ஐயாவை தூக்கி நான் ஈலிங்கே கொடுத்தாலும் பிச்சந்தான் எடுப்பேன்னு சொன்னா கமான், புரியுதா சொல்றது? ஆனால்தான் அந்த இடத்துல சொல்ற கணத்தின் பேருனா கணத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பிராக்டிக்கலா சில ஊழியக்காரங்களுக்கு ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு தேவ மனுஷன் ஹோன் ஜெட்டு வாங்கிடுவார். அப்ப இப்ப நம்ம ஆட்களுக்கு பிரச்சனை, ஓவர் ஜெட்டு எதுக்கு வாங்கணும் அப்படின்னு. அது ரொம்ப யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு உங்க பிரயாணத்துக்கு அடிப்படையில உங்களுக்கு ஒரு பைக் வேணும், கார் வேணும்னா நடந்தே போவீங்கன்னா பக்கத்துல போயிட்டு வாங்க. சைக்கிள்ல போறேன்னா அது உங்க பிரயாணத்துக்கு ஏற்ப. அதே மாதிரி நீங்க ஒரு கார் வாங்குறேன்னா உங்களுடைய பிரயாணத்துக்கு ஏற்ப. அதே மாதிரி அதுக்கு ஏற்ற உங்களுக்கு வேலைகள் இருக்குதுங்க. நேரம், காலம், பயணம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் போறதுக்கு நான் பைக்ல தான் போவேன்னு சொல்றதுக்கும் ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கும் உங்களுக்குதான் அதோடைய புரிதல் இருக்கும். அதே மாதிரி சில தேவ மனுஷர்கள் இன்னைக்கு ஈவினிங் இங்க இருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க் படி அவங்க நாளைக்கு காலையில இன்னொரு நாட்டுல இருக்கணும். அதனால உங்களுக்கு கார் பைக் தேவை மாதிரி அவங்களுக்கு ஜெட்டு தேவை. அவ்வளவுதான். ஜெட் நம்மாக்கள் எந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா, அதுவும் சில தேவ மனிதர்கள் அதுதான் ஆசீர்வாதம். நான் சொன்னேன்ல, ஜெட் வாங்கினாதான் அல்டிமேட். அதுகள் மேல இருதயம் போயிட்டு அப்படி இல்ல. உங்கள் பயன்பாட்டுக்கு அம்மிதான் வச்சு அரைப்புனா நீங்க அமைங்க. அதுக்காக மிக்சியில அரைக்கிறவங்க தப்புன்னு சொல்லிடுறேன். கிரைண்டர்ல அரைக்கிறவங்க அது உங்களுடைய யூஸுக்கானது. அப்ப அந்த ஒரு தேவ மனுஷன் ஜெட்டு வாங்கினோன்னு அவருடைய பேசிட்டு இருந்த நபருக்கு தெரியுது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஓகே, இவர் மேல அந்த கிருபை இருக்கு.
ஆகவே அந்த நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி போன் பண்ணி தான் பிஏ கிட்ட எங்க கிட்ட இருக்கிற பேங்க்ல இருக்க எல்லா பேலன்ஸ் பணத்தை எல்லாம் கொண்டு வானா அவர் சூட்கேஸ்ல வந்து கொடுக்க அதை அவருக்கு கொடுத்தாரு. அவர் கேட்டாரு, நீங்க ஏன் எனக்கு கொடுக்குறேன்? இல்லைங்க, நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்க, நான் சில விஷயங்களுக்கு இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களை ஒரு இதுல கனத்தின் பேர்ல கொடுக்குறேன். அவர் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச காலம் போக அந்த தேவ மனுஷனுக்கு அவர் ஓன் ஜெட் வாங்கினார். அவருக்கு ஓன் ஜெட் கிடைச்சிச்சு, வாங்கினார்ல, கிடைச்சிச்சு. இப்ப சொல்லுவாங்கல்ல, தங்கம் கொடுக்குறோம், தரித்திர சிந்தையில இருக்கவங்கிட்ட போய் தங்கத்தை கொடுங்க. இப்ப யாரு இப்ப வந்து ஏழைக்கு கொடுங்க ஏழைக்கு கொடுங்கன்னு சொல்றவங்க கிட்ட வந்து காசு கிடைச்சா என்ன பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். நான் அந்த ஏரியாவுக்கு போகல. பட் நான் சொல்றேன், மனது தரித்திர புத்தியில இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து கொடுக்கறத பத்தி பேசுனா அவங்க மனத்தாங்கல் அடைவாங்க. கொடுப்பதே ஒரு ராஜரீக சிந்தை, தெரியுமா? அதனால நான் இந்த கொடுங்கள் என்பது நான் எல்லாருக்கும் பேசல. சிலவங்க ஒஃபென்ஸ் ஆகலாம், மனத்தாங்கல் ஆகலாம். அப்படின்னா நான் ஒரு சிலருக்கு செலக்டடானவங்களுக்கு மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த கோத்திரம் அந்த இனம்னா நீங்க அதை பார்த்துக்கோங்க. நீங்க அந்த கோத்திரம் அந்த பிரீடு நான் கிடையலன்னா நீங்க தாராளமா மனத்தாங்கலாக. புரியுதா? அந்நிய பாஷை ராஜரீக பாஷை, திருவிருந்து ராஜரீக போஜனம், கொடுப்பது ராஜரீக கலாச்சாரம். அது ஒரு கிங்டம் மேட்டருங்க. உலகத்தை தரித்திரம் நீக்கி சமநிலை பிரமாணத்துக்கு கொண்டு வருவதற்கே ஒரு ராஜாவுக்கு கொடுத்தா ஒரு ராஜாவோட இருதயம் குளிரணும். அவர் ஒரு விஷயத்த உங்களுக்கு ராஜாவுக்கு நீங்க கொடுக்கும் போது அந்த ராஜாவுக்கு பிரஷர் ஆகும். என்ன தெரியுமா? அவர் அடுத்தது அவருடைய மேன்மையில இருந்தவங்களுக்கு செய்யணும். அதுதான் பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு. அப்படின்னா இந்த ராஜாவா இருக்க நீ அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, ஏழைக்கு கொடுக்கறது அவருக்கு கொடுத்த மாதிரி அடுத்த பிரஷர் அவர் உனக்கு செய்யணும். அது செய்யறது அவருடைய மேஜஸ்டில இருந்து பண்ணணும், அவர்கிட்ட இருக்க சகல மகிமையில இருந்து உனக்கு பண்ணணும். நீ கொடுக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, அவர் மகிமையில இருந்து உனக்கு கொடுக்க வேண்டியதாகும். ஒரு ராஜா அப்புறம் ராஜாவுக்கு கொடுப்பது என்பது அந்த ராஜாவின் மனம் குளிர்கிறபடினால உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பைபிள்ல எத்தனை ஸ்டோரிஸ் இருக்குல்ல. இவ போய் சாப்பாடு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவான். யாரு? எஸ்தர் ராஜாத்தியா. ராஜா கேட்பாரு, உனக்கு என்ன பண்ணணும்? ஆமாண்ட சம்பவம், மொர்தகியா எல்லாம் உங்களுக்கு தெரியல. நம்ம யாக்கோப்பே வந்து அவன் எத்தனை திருடன் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தெளிவா தானே சொன்னான், ஏமாத்தலையே. நான் வந்து உனக்கு இந்த கூலை தாரேன், நான் தர ரெடியா இருக்கேன், நீ சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தான். அவன் கூலை கொடுத்தான், இவன் வந்து அதை கொடுத்தான். கிவிங் என்பது வந்து ஆனர் பக்கத்துல நான் பார்க்க சொன்னேன். கனப்படுத்தல் பக்கம் ஒரு ராஜரீகமான ஒரு விஷயம், நாமத்துல ஏற்றுக்கொள்ற ஒரு விஷயம். இது ஒரு பக்கம். இன்னுமே இதை பேசிட்டே போறாங்க. கனப்படுத்துற கலாச்சாரத்தை கொடுப்பது என்பது தனியாவே பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் அதை பத்தி சொன்னேன். அடுத்த இன்னொரு முறை இருந்துச்சு தெரியுமா? என்ன முறை? அது ஒருக்கா நீங்க சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்களான்னு பாப்போம். அந்த முறையில இன்னொரு பகுதி சொன்னேன். உரிமையின் மனநிலை. சில பசங்க எனக்கு அனுப்புவாங்க, ஆனா உங்களுக்காக விதைக்கிறோம். நான் இப்ப எதுக்கு எனக்கு நீ விதைக்கிற? கனப்படுத்துறோம். சரி, என்ன விஷயத்துல கனப்படுத்துறேன்னு கேட்க. இல்ல உங்களுக்கு நான் மந்த்லி உங்களுக்கு கொடுக்கணும், மந்த்லி. ஓகே. இல்ல நான் கேட்பேன், என் தகப்பன் மாட்ட நான் கத்துக்கிட்டது. நான் கேட்பேன், அப்ப நான் உன்னை என் குடும்பத்துக்குள்ளேயே வச்சிருக்கேன், நீ என் மனதுல இருக்க, என் இதயத்துல இருக்க, என் குடும்பத்துக்குள்ள இருக்க. இப்ப ஜூட் வந்து என் குடும்பத்துக்குள்ள இருக்கான். அண்ணே நான் உங்களை கனப்படுத்துறேன், கொடுத்து நான் உங்களை கனப்படுத்த நினைக்கிறேன்னா நான் ரிட்டர்ன் அனுப்பிடுவேன். ஏன்னா நான் என் குடும்பத்துக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன், இதை விட என்னடா பெரிய கனம்? அப்ப நான் அன்றைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? முதல் கிளாஸ்ல, நீ இந்த குடும்பத்துல ஒரு மகன்னா நீ என்ன பண்ணணும்?
ஷேர்லியாகிய நான் எங்க அப்பாவோட எப்படி குடும்பத்துல கண்ணி விழுத்தா கரண்ட் பில் எல்லாம் கட்டி 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 குடும்பத்துல முதிர்ந்த குமாரனா வெளிப்பட்டேனோ, நீ முதிர்ந்த குமாரனா இருக்கிற அப்படின்னா இது ஒரு தேவராஜ்யத்தின் குடும்பம், உனக்கு இவர் ஆவிக்குரிய தகப்பனா இருக்காரு அப்படின்னா மகனா இருந்து பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்தரிப்பாங்கன்னா, உரிமைனா எனக்கு உரிமை இருக்கு, நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன், நான் இந்த விஷயத்துல நான் பலவந்தம் பண்றேன், எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு பக்கத்துல என்ன சொன்னேன், உரிமை ஹோன்னு போட்டேன், என்னன்னு போட்டேன், குடும்பம். நான் குடும்பமா பாக்குறேன். அதனால கொடுக்கறதுலயே ஒவ்வொரு மனநிலையில டைமென்ஷன் லெவல்ஸ்ல ஃபேமிலி மென்டாலிட்டியில கொடுக்கறது இருக்கு, ராயல் மென்டாலிட்டியில கொடுக்கறதுல இருக்கு, உதாரத்துவமா எப்படி சமநிலை பிரமாணத்துக்காக கொடுக்கணும்னு இருக்கு, எப்படி உலகளாவிய மக்களுக்காக நாம புத்திரர்களா வெளிப்பட்ட அவங்களுடைய தரித்திர வாழ்வை மாற்றுவதுன்னு இருக்கு. நான் பசங்களுக்கு சொல்லுவேன், ஒரு ஆளுக்கு பிச்சை போடுறதை காட்டிலும் மிக சிறந்ததான அவங்களை எடுத்து அவங்க லைஃப நீ மாத்து, அப்படி அவங்களை அடாப்ட் பண்ணு. ஒரு நாள் உனக்கு ஈஸி, காசு ஒரு 500 ரூபாய் போட, ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறது ஈஸி, கொடுங்க. ஷர்மியெல்லாம் சில இடங்களுக்கு போகும்போது டிப்ஸ் வைப்பாங்க, சாப்பிட்டதை விட டிப்ஸ் வச்சுட்டு வருவாங்க. ஷர்மிய சொல்றேன், சாப்பிடுறதை விட டிப்ஸ் வைப்பாங்க. நீ 10,000 ரூபாய் சாப்பிட்டா அவங்க 15,000 டிப்ஸ் வைப்பாங்க. கூட வைக்கிற மனசு இருக்கு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எனக்கு தெரியும், நானும் பார்த்திருக்கிறேன். நாங்க அதனால குடும்பமா நான் உங்களை உணர்ந்த பிறகு குடும்ப மனநிலையில இருந்து செய்யறது இருக்கு. அது ஆன் ஆஃபா இருக்காச்சு, எப்பயாச்சும் செய்வேன், எப்பயா இல்ல. இந்த குடும்பத்துல நான் முதிர்ந்த குமாரன், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆகவே இவங்களோட நானும் உறவுல இருந்து இந்த விஷயங்களை செய்யப்பாங்க. ஒரு தேவ மனிதன் பிசினஸே பண்ணிட்டு தேவராஜ்யத்தின் பணியில, பிசினஸும் தேவராஜ்யத்தின் பணி தான், சுவிசேஷ ஊழியமும் பண்ணாலும் உங்க இது சுவிசேஷ ஊழியத்துக்காக உங்களுக்கு கொடுக்குறேன், இது உங்க வியாபாரத்துக்காக, இது உங்களுக்கு வாங்கணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன், எப்படி வேணுமானு கொடுங்க. தூய்மையான இருதயத்துல தேவனை ஆராதிப்பதின் வெளிப்பாடு, தூய்மையான இதயத்தின் வெளிப்பாடு, சரீரமாகிய சபைக்கு பணிவிடை செய்வது.